இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல. என்னங்க என்னங்க சொல்றீங்க? சொல்றத கேளுங்க. உங்க உடம்பு இன்னும் குணமாகல. சொல்றத கேளுங்க. போகாதீங்க. வாக்குமார், நிச்சயமூர்த்தி என்ன சைகை காட்டுவார், அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. மூர்த்தி சைகை செஞ்சாருன்னா என் புருஷன் ஏன் தலையை எடுத்துருவாரே. வாங்க. என்னங்க என்னங்க வேண்டாங்க. இப்பதாங்க உங்க உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கு. உடம்ப போட்டு படுத்தாதீங்க ப்ளீஸ். வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க. சொல்றது கேளுங்க. வெளியே போகாதீங்க. ஐயோ என்னங்க என்னங்க அண்ணே என்னாச்சு? என்ன சகல? அண்ணே என்னாச்சு? சகல அண்ணே, எழுந்திருங்க. சகல. அண்ணே, அண்ணே, என்னாச்சுண்ணே? அண்ணே, சகல. என்னங்க கொலகார பாவி, நீல நல்லா இருப்பியா? இப்பதான் எழுந்திருச்சு மெல்லமா நடக்க ஆரம்பிச்சாரு. நடந்தாரா? எழுந்திருச்சாரா? என்ன சொல்ற? உடனே சொல்லுவியே நான் பேசணும் கேள்வி கேட்கணும்னு. அண்ணே, 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 எழுந்திருங்க. அண்ணே பாருங்க. ஐயோ, என் புருஷனை கொல்ல பார்க்கறானே. சொல்லுங்க. அண்ணே, டாக்டர், சொல்லுங்க. தள்ளுங்க. டாக்டர், டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எழுந்திருங்க மூர்த்தி, மூர்த்தி. வாங்க டாக்டர், கொஞ்சம் பாருங்க டாக்டர். வாங்க. வாட் பாய் சார், இவரை மேல படுக்க வைங்க. பாருங்க டாக்டர், இப்பதான் எழுந்திருச்சு மெல்லமா நடந்தாரு. அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சு பாருங்க டாக்டர். ஏம்மா என்ன ஆச்சு? இப்பதான் டாக்டர் எழுந்திருச்சு நடந்தாரு. இவர் கதவை ஃபோர்ஸா ஓபன் பண்ணாரா, அது மண்டையில இடிச்சு மயங்கி விழுந்துட்டாரு டாக்டர். உங்க ஹஸ்பண்ட் தானே? ஏன் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கீங்க? என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியுமா? இவர் பழிச்சதே பெரிய விஷயம். இப்போ மறுபடியும் கான்சியஸ் போயிடுச்சு. கோமாக்கு போனாலும் சொல்றதுக்கு இல்ல. வந்து அட்மிட் ஆனதுல இருந்து ஒரே சண்டை தான். எல்லாரும் வெளியே போங்க. போங்க. சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். நீ நல்லா இருப்பியா? நீ உன் காரியத்தை சாதிக்க என் புருஷனை உயிரோட கொல்ல நினைப்பியா? வினோ, என்னங்க நீங்க எல்லாத்துக்கும் இப்படி அமைதியா இருந்தா எப்படிங்க? உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவரை கொல்லாம விட மாட்டார் போல இருக்கு உங்க தம்பி. எனக்கு எதிராக அவரை திருப்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு தூரத்துக்கு போறாரு பாருங்க. எழுந்திருச்சு நடந்த மனுஷனை மறுபடியும் படுக்க வச்சுட்டாரு. ஐயோ வினோ, அக்கா, அழாத வினோ. நல்ல வேலை, நாம பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. என்னங்க? நானே எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் சத்யா. எழுந்திருச்சு நடந்திருக்காரு. நான் மெதுவா கதவை திறந்திருந்தா பேச கூட செஞ்சிருக்கலாம். பேசியிருந்தா இவங்க பண்ண அத்தனை அயோக்கியத்தனமும் வெளியே வந்திருக்கோம். ச்சே, எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். கதவை பூட்டிட்டாங்களா? குடிச்ச நீ காலின்னு தேவராஜ் என்ன சொன்னாரு. இந்த நிலைமையில் நம்மளை பார்த்தா நோ நோ நோ. யோ, எங்கேயா இருக்க? சேட்டுக்கிட்ட காரை வாங்கிட்டியா? காரெல்லாம் வாங்கல. நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். என்னையா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? குடிச்சிருக்கியா? எஸ் எஸ். எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே குடிச்சிருக்கேன்னு சொல்வ? கோச்சுக்காத விஜயா. நல்ல பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சந்தோஷத்துல தான் குடிச்சேன். இனி சோத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்றியா? வாசல்ல தான் நிக்கிறேன்.
நீ கதவை திறக்கிறியா? கதவெல்லாம் திறக்க முடியாது. வீட்ல எல்லாரும் இருக்காங்க. நீ ஒண்ணு செய்யா, பின்பக்கம் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சிரு. ஓகே, பேட் பொண்டாட்டி, குட் ஐடியா. அவன் என்ன மிரட்டி காசை வாங்கி குடிப்பான். இவ பின்னாடி செவரேறி குதிச்சு வர ஐடியா கொடுப்பாளா? இருக்கட்டும் உனக்கு, வரேன். அத்தை, மாமாவுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்ன வச்சிட்டீங்களா? வச்சுட்டேன், கொதிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு என்ன பண்றீங்க? அன்னைக்கு திருட வந்திருக்கான்னு நினைச்சு எங்க மேல தண்ணி ஊத்துனல, இப்ப உண்மையிலேயே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். திருடுனா? என்னத்த சொல்றீங்க? ஆமா, சத்தம் கேட்டுச்சு, நான் பார்த்தேன். அந்த பக்கம் யாரோ பம்மி பம்மி போற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆளு திருடன் நினைச்சிட்டாங்களே. இருக்காத அத்தை, அதான் சுடு தண்ணி ஊத்தி விரட்டிட்டு. நீ எங்க திருட மேல ஊத்துன? எங்க மேல எல்லாம் ஊத்துன. ஆமால தாரணி, சுடு தண்ணி கொதிச்சிட்டு இருக்குல்ல, எடுத்து மேல ஊத்திடுவோம். வா வா. ஐயோ அக்கா, என்ன கொடுமை இது? அதெல்லாம் வேண்டாக்கா. என்ன வேணா? உன் புருஷன் மேல ஊத்த போறேன். இந்த பதற இவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியலையே. ஐயோ அக்கா வேண்டாக்கா. அக்கா அக்கா வேண்டாக்கா. அக்கா 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 வேண்டாக்கா. என்ன நீ அந்த திருடனுக்கு நீ எதுக்கு வக்காலத்து வாங்குற? ஐயோ கடவுளே. என்னடி, என்ன சாமி கும்பிடுற? நீ செய்யறத பார்த்தா ஏதோ உன் புருஷன் தான் அங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லக்கா, சாமி தாங்க கும்பிட்டேன். இது சரியில்லையே. ஷோ, இங்கதான் இருக்கியா? அக்கா என்ன அக்கான்னு கூப்பிடுற? ஒரு வேளை கட்டை எடுத்துட்டு அக்கா அடிக்க வருது. தாரணி என்னாச்சு? தாரணி என்ன என்னாச்சு? தாரணி என்னாச்சு? போய் ஆட்டோ சரி வா. இரு வா. அது வா. என்னடி அக்கா சுடு தண்ணியா ஊத்துச்சு? சதிகாரி சதிகாரி, நீ என்ன தெரிஞ்சுதாயே அப்படி செஞ்சிருக்கா? நல்ல வேலை, நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. நீயும் சரியான நேரத்துக்கு எந்திரிச்சு எஸ்கேப் ஆயிட்ட. நான் கட்டையடி விழ போகுதுன்னு தான் சிமெண்ட் சீட்டை வச்சு தடுத்தேன். நல்ல வேலையா. அப்ப நான் காலையில பணம் வாங்கிட்டு போன வன்மத்துல தான் இப்படி பண்ணிருக்கா. அதுக்கு தானே அனுபவிக்கிறா, அனுபவிக்கட்டும். இனிமேலாவது அடங்குவாள்ல. நீ வா. சத்யா, நம்ம ஆபீஸ்ல சத்யா, என்னங்க? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, என் நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் சரியா போய் உண்மை தெரிய வர நேரத்துல மூர்த்தி அண்ணனுக்கு இப்படியா நடக்கணும்? ஹாஸ்பிட்டல் அப்படி நடந்தத நினைச்சு பேசுறியா? என்னங்க கேஷுவலா சொல்றீங்க? இனி ஒரு மாசத்துக்குள்ள ப்ரூவ் பண்ணலனா நாம இந்த வீட்டை விட்டு போறோம்னு சொல்லிருக்கோம். இன்னும் 2 நாள் தாங்க இருக்கு. என்ன சத்யா, வீட்டை விட்டு போனா எங்க போறது, எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்கிறியா? என்ன பேசுறீங்க? இந்த வீட்டை விட்டு போனா வேற வீடு பாக்குறதா கஷ்டம். நாம என்ன முன்ன மாதிரியா இருக்கோம்? 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோம். ஏன் அப்படி 2 பேருக்கு வேலையே இல்லைனாலும் ஒரு குடிசை பார்த்து தங்கிப்போம். ஆனா தப்பு மேல தப்பா பண்ணிட்டு போற காயத்ரி நல்லவங்களாயிடுவாங்களே. ஒரு தப்பும் பண்ணாத நாம இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம். அப்படிலாம் நடக்காது சத்யா. நம்ம வீட்டை விட்டு போறது நம்மளை விட அத்தை மாமாக்கு தாங்க கஷ்டம். இன்னும் சொல்லணும்னா மனசாட்சி இல்லாத ஒரு பொம்பளை கிட்ட அவங்கள விட்டுட்டு போனோம். அது மட்டும் யோசிங்க.
இப்ப ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? நாம நினைச்சது ஒண்ணு கூட நடக்கலையே. கடவுள் கெட்டவங்களுக்கு மட்டும்தான் வழி விடுறாரு. வழக்கமா நான் தான் எல்லாத்துலயும் நம்பிக்கை இல்லாம பேசுவேன். நீ எனக்கு ஆறுதல் சொல்லுவ, தைரியம் கொடுப்ப. இப்ப நீயே சோர்ந்து போனா எப்படி? இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா, நம்பு சத்யா, நாம நினைச்சது எல்லாம் நடக்கும். அந்நியார் பயந்து நடுக்கிறத பார்த்தல, இப்ப திருடனுக்கு தேள் கொட்டின கதையா இருக்காங்க. இத்தனை நாள் அவங்க நினைச்சது நடந்திருக்குங்கிற தைரியத்துல இருந்தாங்க, திமிரா பேசினாங்க. ஆனா இப்ப நாம ஒரு வார்த்தை சொன்னாலும் அலறாங்க. இந்த பதட்டமும் பயமுமே அவங்க தோல்வியை தழுவ வைக்கும். சொல்ல போனா இன்னும் தப்பு பண்ண வைக்கும். தப்பே பண்ணாத நாம நம்பிக்கை இழக்கணும். எல்லா தப்பையும் பண்ண அவங்க தைரியமா இருப்பாங்களா? ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கும். அவங்க தான் மூர்த்தி அண்ணனை இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. தன்னை காப்பாத்திக்க அந்நியார் மூர்த்தி அண்ணனையே தூக்க சொல்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க கேடு கெட்ட புத்தியை யோசிச்சு பாரு. இப்படிப்பட்ட மோசமான பிறவிகளுக்கு கடவுள் எப்படி துணையா இருப்பாரு? இத்தனைக்கு கூட பிறந்த தங்கச்சி புருஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அக்கா தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா வினோதினி சும்மா இருப்பாளா சொல்லு? இப்ப எல்லா தரப்புமே அவங்க பக்கத்துக்கு எதிரா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல குமார் கொஞ்சம் கூட அவங்க பேச்ச கேட்கறதே இல்ல. கட்டாயம் நிரூபிப்போம். அவங்க இந்த வீட்டை விட்டு போவாங்க. போய் தான் ஆகணும். போக வைப்போம். பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவங்க ரோட்ல நிக்கிறத நாம பார்க்க தான் போறோம். பாப்போம். என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னங்க எந்திரிங்க. ஐயோ, என்ன திலகா இது? போய் குளிச்சிட்டு வாங்க. எதுக்கு? வேலைக்கு போகணும்ல. அட போ திலகா, வேலைக்கு அவன் போவான். என்னங்க எழுந்திருங்கன்னு சொல்றேன்ல. திலகா ஒரு 10 நிமிஷம் திலகா. எழுந்திருங்க. ஒரு 5 நிமிஷம். முதல்ல எழுந்திருங்க. ஐயோ, ஐயோ, எழுந்திருங்க. என்ன திலகா? எழுந்திருங்க. குளிக்கன்னு சொல்றேன், தூங்கிட்டு இருக்கீங்க. போங்க. வேலைக்கு டைம் ஆகுதுல. போங்க, போய் குளிங்க. போங்க. சரி, போற. என்னங்க சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. எவ்வளவு நேரம்? இவர் வேற 1 மணி நேரமா குளிக்கிறாரு. என்னடி ராஜு ரெடி ஆயிட்டனா? குளிச்சிட்டு இருக்காரு சீக்கிரம் பிரகாஷ். எழுப்பிருக்கலாம்ல. நீங்க வேற பிரகாஷ், அவர் குளிக்க போய் 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரமா? நீங்க போக, நான் பாக்குறேன். 1 மணி நேரமா என்ன பண்றான்? ராஜே, டேய், 1 மணி நேரமா குளிக்கிற? டேய், சீக்கிரமா வேலைக்கு போகணும். டேய், சீக்கிரம் குளிச்சிட்டு வெளியே வரியா இல்ல கதவை உடைச்சிட்டு உள்ள வரவா? உள்ள தூங்கிட்டு இருக்கியா? எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்க? இங்க வந்து தூங்கிட்டு இருக்கியா? வேலைக்கு போகணும், சீக்கிரம் ரெடி ஆகடானா? தூங்கிட்டு இருக்கியா? இந்த சோப்பு சீக்கிரம் போடு. இந்த வேலையாவது அவருக்கு நிலைச்சிருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சாமி. கடவுளே, போன கையோட திரும்பி வரணும். அப்பதான் நீ இருக்க. இல்ல நீ இல்ல. என்ன அவங்களுக்கு பிடிக்காம போனோம் சாமி. ஐயோ, என்னடா பிரகாஷ் வேணாண்டா, சொன்னா கேள்றா. ஏதோ ஐடியா பண்ணுமே.
உட்காருங்க, ஐயோ சாப்பிடலாம். ஐயோ வயிற்றுல வலிக்கிற மாதிரி இருக்கடா. டேய் நான் நாளைக்குள்ள போய்க்கிறேன்டா. டேய். ஐயோ முடியல பிரகாஷ். ஐயோ வயிற்றுல ரொம்ப வலிக்குதுடா. அப்ப உங்களுக்கு பிடிச்ச சேமியா உப்புமாவை என்ன பண்றது? சேமியா உப்பாவா? சரி சரி போடு போடு. இதான் உன் வயிற்று வலியா? வேலைக்கு போகணும்னாலே உனக்கு பதறதா? சீக்கிரம் சாப்பிடு. சரிடா. ராஜு இந்த வேலையிலாவது நல்லா அப்பா. நிக்கணும். அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம். டேய் போ. குனினோ பிரகாஷ். டேய், ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஆசீர்வாதம் இருக்கட்டும். முதல்ல ஒழுங்கா வேலைக்கு போய் உருப்படுற வழியை பாடுறா. இதுக்கப்புறமாவது இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். டேய் எங்கடா போற? தண்ணி தானே குடிக்க போறேன். இவன் வேற. திலகா உன் கையை காட்ட. எதுக்கு? காட்டுன்னு ஜோசி சொல்லல. பார்க்க போறியா? டேய் சும்மா இருடா. திலகா காய்ச்சல் வந்த மாதிரி டேய் இருக்குல்ல? இன்னைக்கு நீ என்ன பித்தலாட்டம் பண்ணாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும். திலகா பாரு தொட்டு பாரு. ஒண்ணுமே இல்லைங்க. என்ன வெங்காயம் வாட அடிக்குது? ராஜு எதுக்கு இப்ப என்னவோ மாதிரி நடந்து ஐயோ வந்த? காய்ச்சல் இருந்தா அப்படிதான் நடப்பாங்க. டேய் கை தூக்கு. என்னது முடியலடா. தூக்கு. ஒண்ணு இல்லடா. என்னடா இது? நேத்து நைட் படம் பார்த்தடா டிவில. அதுல இது மாதிரி தான் செஞ்சாங்க. ஏங்க வேலை செய்யணும்னு நினைச்சாலே உங்களுக்கு வயித்து வலி காய்ச்சல் எல்லாம் வந்துருமா? திலகா டேய் முதல்ல நீ போய் வேலை செய் போ. போ. வாடா சரி போடு. போறேன்டா இருடா. வரேன் திலகா. ஐயோ என்ன பண்றது, நல்லா மாட்டிக்கிட்டேனே. ரெண்டு படி 200 படி இறங்குன மாதிரி இறங்குற. வாடா. வரேன்டா. சின்ன பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போற மாதிரி இருக்கு. தலை எழுத்து. வா உட்காரு. இருடா. வரமா. பாரு சத்யா எப்படி எல்லாம் பண்றாருன்னு. அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். புது வண்டியா இருந்தாலும் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்ல, அப்படி நினைச்சுக்கோங்க. வேலைக்கு போக பழகிட்டாருன்னா எல்லாம் சரியா போயிடும். ஓகேவா? அத்தை மாமா வரேன். முடியல லேக்கா. எப்ப என்ன நடக்குமோன்னு பீதியா இருக்கு. திக்கு திக்குன்னு இருக்கு. என்ன காயத்ரி, நீயே இப்படி பயந்தா எப்படி? நானே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்னதான் ரோல் மாடலா நினைச்சிட்டு இருக்கேன். நீயே இப்படி பயப்படுற? பாரு, எதுவுமே ஒன்ன மீறி போவாது. அப்படியே போனாலும் அதெல்லாம் நீ சமாளிப்ப. உன் கேரக்டர் அப்படி. இல்ல லேக்கா. எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. உன்னோட எய்ம் முழுக்க அந்த வீடு தான். ஸ்டே முடிய இன்னும் 3-4 மாசம் தான் இருக்கு. முடிச்சிடுறேன். நீயும் கையெழுத்து வாங்கின ஃபைல யூஸ் பண்ணி முடிச்சிரு. மேடம், அறுவடை நம்பி சார் வந்திருக்கார் மேடம். ஓ அப்படியா? வர சொல்லுங்க. ஓகே மேடம். லேக்கா யார் அவரு? பேரை பார்த்தா பழ மாதிரி தெரியுது. ஹாய். ஹலோ சார். வெல்கம் சார். How are you? ஃபைன். How old are you? அதே வயசு தான் சார். No? Sweet 16. Always 16. என்ன சார்? Yep.